சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 37வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 37வது பாடல். காடோ வனமோ கனக்கிரியோ காசினியோ நாடோ சகல கலை ஞானமோ வாடி ஒடுங்குவதோ மெய்வீடு உயிர் கழித்தல் போதம் அடங்குவதோ சொக்கநாதா. அற்புதமான ஒரு பாடல் மீண்டும் நமது சிந்தனைக்கு. இதுல பாருங்க, மெய் வீடு அப்படின்னு சொல்றது நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு வீடு இருக்கு. யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் தங்குவதற்கு ஒரு வீடு இருக்கு. இந்த உயிருக்கு வீடு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த உடல். இந்த உடலுக்கு வீடு எதுன்னு பாத்தீங்கன்னா நாம இருக்கக்கூடிய இந்த இடம். இந்த இடத்திற்கு வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம இருக்கக்கூடிய நாடு. இந்த நாட்டுக்கு வீடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூமி. அப்ப ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வீடு இருக்கு. ஆனா இதெல்லாம் உண்மையான வீடா அப்படின்னா கிடையாது. இந்த உடல் என்னைக்குமே இருக்க போதா? கிடையாது, அழிஞ்சு போகுது கொஞ்ச நாள்ல. இந்த வீடு கட்டடம் அதுவும் கொஞ்ச நாள்ல அழிஞ்சு போகுது. இந்த பூமி அதுக்கும் ஆயுட்காலம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சூரியனுக்கே ஆயுட்காலம் சொல்றாங்க, பூமிக்கும் ஆயுட்காலம் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது என்னைக்குமே நாம இந்த மாதிரி நிரந்தரமான ஒரு வீட்டுல இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். அந்த நிரந்தரமான வீடு அப்படிங்கிறது சிவபெருமானுடைய திருவடிகளுக்கு கீழே இருப்பது மட்டுமே அப்படிங்கறதுதான் இந்த 37வது பாடல் சொல்லக்கூடிய அற்புதமான உண்மை. இப்ப இந்த உண்மையான மெய் வீட்டை அடைவது எப்படி அடைவது அப்படின்னா, நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விதத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு காட்டுல போய் தவம் இருக்கணும், அல்லது ஒரு நல்ல அடர்த்தியான காடா வனம் மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய பெரிய மரங்கள் இருக்கிற இடங்கள்ல போய் நாம கண்ணை மூடி தியானம் இருக்கணும், அல்லது மலை உச்சியில போய் இருந்து தியானம் இருக்கணும், இல்லைன்னா கழுத்து வரைக்கும் தண்ணியில இருந்து தியானம் இருக்கணும், இல்லைன்னா பட்னியா கிடந்து உடல் மெலியணும், வெறும் காத்து மட்டும் இலை மட்டும் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கணும், அல்லது ஞானம் என்று சொல்லப்படுகின்ற மெய்ஞான நூல்களை மட்டுமே பாடிக்கிட்டே படிச்சுட்டே இருக்கணும், வேதம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிப்பெல்லாம் நமக்கு சொன்னாங்க. ஆனா யோசிச்சு பார்ப்போம், மனம் லயிக்காம ஒரு காட்டுல போய் இருந்தாலும், அல்லது மலை உச்சியில போய் இருந்தாலும், அல்லது நாம ஏதோ ஒரு பாடலையோ பாராயணமோ அல்லது பெருமானுடைய பெயரோ கூட உச்சரிச்சுட்டு இருந்தோம், பட்னி கடந்தா கூட மனம் லயிக்கல அப்படின்னா அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னா கிடையாது. வாய் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும், சிவானமா சிவானமா சிவானமன் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா மனம் லயிக்கல அப்படின்னா அது வெறும் உச்சாடனமா தான் இருக்குமே ஒழிய மனம் லயித்தால்தான் அது மந்திரமாக வரும். அப்ப நாம மந்திரமாக அதை சொல்ல வேண்டும். காட்டுல போனாலும் மனம் ஒடுங்க வேண்டும். அப்ப நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னா போதம் அடங்குவது, தற்போதம் என்று சொல்லப்படுவது அடங்க வேண்டும். அது அடங்காம நாம் அதற்காக என்ன பண்ணாலும் நமக்கு மெய்வீடு என்று சொல்லப்படுகின்ற பெருமானின் திருவடி கிடைக்குமான்னா கிடைக்காது அப்படிங்கிறதுதான் இந்த 37வது பாடல் சொல்லக்கூடிய அற்புதமான உண்மை. நாம கோயில் குளம் அப்படின்னு சுத்துறோம், ஒவ்வொரு புண்ணிய நதியா பார்த்து நீராடிட்டு இருக்கிறோம். அப்பர் பெருமான் சொல்லுவாரு, கங்கை ஆடில் என் காவிரி ஆடில் என். உன் மனசு சிவபெருமான் மேல லயிக்காம நீ என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்வார் இல்லையா? அந்த குறிப்பை தான் நாம இங்கேயும் பார்க்கணும். அதாவது இந்த உடலை வச்சு நாம பெருமானை அடைகிறதுக்கு என்ன செய்தாலும் மனம் லயிக்கல அப்படின்னா பிரயோஜனம் கிடையாது. அப்ப நாம என்ன செய்யணும்னா மனம் மொழி மெய்யால பெருமானை வணங்க ஆரம்பிக்கணும். மூன்றுமே முக்கரண வழிபாடு என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம சைவ சித்தாந்தத்துல. முக்கரணங்களால பெருமான் கிட்ட சரணடைஞ்சு பெருமானையே நினைத்து கொண்டு அவருக்கான கைங்கரியங்களையே செய்து கொண்டு அவருடைய நாமத்தையே சொல்லிக்கொண்டு மனதார அவரை தவிர வேற எந்த நினைப்பும் இல்லாமல் நாம வாழ்ந்தோம் அப்படின்னா சொக்கநாத பெருமான் அவரே சொக்கி போய் நமக்கு என்ன தருவாரு அப்படின்னா மெய் வீடு என்று சொல்லப்படுகின்ற உண்மையான, அதாவது அழிவே இல்லாத பேரின்ப வீட்டை நமக்கு கொடுப்பார் அப்படிங்கறதுதான் இந்த பாடலுடைய கருத்து.
மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை வண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.